எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னா என்ன? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா இன்னும் 2 கொஸ்டின் கேட்டே ஆகணும். ஒய் am I here and is there any reason? இந்த 2 கொஸ்டின் தான் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்னா என்ன அப்படின்றதே நமக்கு சொல்லப்படும். இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்திருக்கலாம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா மனுஷங்களுக்கும் உள்ள ஒரு கொஸ்டின் தான். நான் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கேன், இல்லை விதவங்க சொல்கிற மாதிரி இவனை எங்கடா போகிறீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா, அது ஏன் எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறாங்களே, என்னடா விஷயம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஏன் அப்படி போகிறோம் எனக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை வேலையாகவே எங்கேயோ போகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா இதை ஏன் நம்ம செய்கிறோம்? இல்லை இந்த சொசைட்டியில் ஒரு ஃபேமிலி, இல்லை இந்த ஒரு உங்கள் ஊரோ வில்லேஜோ சிட்டியோ இதில் மற்றவங்களோட இருக்கிற லைஃப்பை தாண்டி உங்களோட லைஃப் என்ன, உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸோட காரணம் என்ன, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாடி வச்சிருக்கிற அங்கிள் தலையில் இருக்கிற முடி கொட்டுற அளவுக்கு யோசிக்கிறார். என்னவா இருக்கும்? அவரும் ஒரு வேளை அவருடைய லைஃப்பில் உள்ள எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரோ? நம்ம ஏன் இங்கே இருக்கோம், இல்லை எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்மளுடைய காரணம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள அவங்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ப்ராப்பரான ஒரு வீடோ இல்லை அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸோ எதுவுமே இல்லாமல் போகிறப்போ ஒரு சோல்ஜர்ஸ்க்கும் சரி இல்லை நார்மலான பீப்புளுக்கும் சரி அவங்களோட லைஃப் என்ன மாதிரி ஆகியிருக்கும்? இது வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்த ஒரு விஷயம் அன்னைக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் அன்சர்டைனிட்டி அவங்களோட லைஃப்பில் வந்திருக்கும். எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமா ஒரு விரக்தி வரும் லைஃப்பில். ஸோ அதுதான் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ லாஸ் ஆஃப் எவ்ரி திங், அவங்களுக்குன்னு இருந்த உடைமைகளோ உரிமைகளோ எல்லாமே பறிக்கப்பட்டு அவங்க இந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள தோணுன இது ஒரு கேள்வி. ஸோ இந்த பர்பஸ், வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கான பர்பஸ் தான் என்ன, இந்த இடத்துல நம்ம ஏன் இருக்கோம், யாருக்காக இருக்கோம், இந்த இந்த சொசைட்டியில் செய்ய சொல்கிற விஷயங்கள் அந்த டைமில் அவங்கள வார்க்க போகணுன்னு சொன்னாங்க. இந்த டைமில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின், ஒவ்வொரு பர்பஸ் பற்றி தேடல் இருக்கும். ஸோ இங்கே பார்த்து ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது, நம்மளை பற்றி நம்ம யோசிக்கணும், நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னு வர்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் தாட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே வெளியில் கொடுப்பாங்க. அது ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஒரு லிட்ரரி ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு பிளேவோ நாவலோ ட்ராமாவோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுக்கணும்னு நினைக்கிற சேஞ்சஸ், இது எல்லாத்த பற்றியும் ஒரு ஆன்டி கன்வென்ஷனல் ஸ்டைலில் கொடுப்பாங்க. இது வரைக்கும் இப்படி பண்ணணும்னா நான் இனிமேல் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி வந்ததுன்னு பார்த்தாச்சு. இப்போது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்கான சில பொதுவான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி ஆன்டி கன்வென்ஷனல் இன் ஸ்டைல், அது ரைட்டிங்காக இருந்தாலும் ஓகே, இல்லை பெயிண்டிங்கோ, இது வரைக்கும் இந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபாக கூட இருக்கட்டும், இப்படி தான் இருக்கணும், இதுக்குன்னு சில வரைமுறைகளோட விற்கப்பட்ட அந்த விதிகளை அந்த வரைமுறைகளை மாற்றி எழுதுவாங்க. இப்போது போயம், ஸோ அதில் பிளாங்கர்ஸ் கொடுக்குறது, இல்லை அதிலே ஹியூமன் சைக்காலஜி பற்றி அதிகமாக பேசுகிறது, சப்கான்ஷியஸில் எதெல்லாம் இந்த சொசைட்டியில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்களோ இதை காட்டக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிற சில ஐடியாஸை அவங்களுடைய ரைட்டிங்ஸ்லேயோ பெயிண்டிங்ஸ்லேயோ அதை அப்பட்டமாக காட்டுவாங்க. ஸோ அதுதான் ஆன்டி கன்வென்ஷன். ஒரு நல்ல சொசைட்டிக்கு, ஒரு நல்ல சிவிலைசேஷன்னா இதுதான் இருக்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்களை இதே மாற்றி அமைப்பாங்க. அதில் ஸோ இந்த அப்சீனிட்டி, இல்லை ஒரு அவங்களுடைய கோபத்தை காமிக்கும், இல்லை அவங்களுடைய இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்க யூஸ் பண்ணுற கலர்ஸ் மூலமாக, இல்லை எழுதுகிற அந்த டோனில் அந்த மோடில் காமிப்பாங்க. ஸோ ஆர்ட்லேயும் சரி லிட்ரரி ஒர்க்ஸ்லேயும் சரி, தீஸ் ஆர் ஆல் ஆன்டி கன்வென்ஷனல் இன் ஸ்டைல். அண்ட் ஸோ ஒரு இண்டிவிஜுவலுடைய கொஸ்டின், அதில் தான் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸே ஸ்டார்ட் ஆகுது. மாடர்ன் ஏரால இந்த சொசைட்டியை தாண்டி நான் யார், நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற கொஸ்டினில் அப்போது என்னை படித்த அந்த கடவுள் யார், கடவுள் இருக்காரா, அப்படி அவர் இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய கயோட்டிக்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ காடோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில்
எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை 3 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று, நீங்கள் இதுதான் கன்வென்ஷனல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ இந்த சொசைட்டிக்கான ரைபிளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் திங், காட் இல்லை, நான் ஏன் வந்து நம்பணும், எனக்கு அவர் இருக்காருன்னு தோணலை அப்படிங்கிறத காட்டுறது. அண்ட் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அவங்களோட கொஸ்டின்ஸ் கேட்குறது. தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களே வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு போய் சப்ரஸ் ஆகி டிப்ரெஷனில் இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி வந்து அந்த டிப்ரெஷனோடையே இறந்தும் போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ட்ரை கூட இல்லை. ஒரு செல்ஃப் சிம்பத்திலேயே வந்து அவங்களோட லைஃப் வந்து முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டும் போது இது வரைக்கும் அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த ஒரு வேலைகளில் வந்து அவங்கள ஃப்ரீ பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போதான் இந்த ஆன்டி கன்வென்ஷனல் ஸ்டைலே வந்து கையில் எடுப்பாங்க. ஸோ மாடர்னிசம் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள எதையும் ஃபாலோ பண்ணாமல் என்னுடைய செல்ஃப், என்னோட ஐடென்டிட்டியை, என்னோட இண்டிவிஜுவலிட்டியை இந்த சொசைட்டியில இருந்து நான் விளக்கிக்கிறேன் அப்படின்னு போவாங்க. ஸோ அந்த டைமில் இது போக எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்கு காரணமாக இருந்தது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லோன்லினஸ். இது இப்போ வரைக்கும் உண்டு. ஒவ்வொரு பீரியட்லேயும், ஒவ்வொரு கல்ச்சர்லேயும், ஒவ்வொரு சொசைட்டிலையும் இது வேறுபடும். க்ரைட்டீரியா வேறையாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வேறையாக இருக்கும், அவங்களுடைய பேக்ரவுண்ட் வேறையாக இருக்கும். அப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுதான். இந்த ஒரு கிரைசிஸில் உள்ளே போகிறவங்க அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு மென்டலாகவோ, ஃபிசிக்கலாகவோ, சோஷியலாகவோ, கல்ச்சுரலாகவோ என்னென்ன மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு லோன்லினஸ் வரும்போதோ, இல்லை அவங்க லைஃப்பை லீட் பண்ண முடியாமல், அதுக்கான ரெவென்யூ க்ரியேட் பண்ண முடியாமல் இருக்கும்போது கைன் ஒரு டிப்ரெஷனில் போவாங்க. அது அவங்களுடைய ஸ்டடீஸ் பற்றினதாக இருக்கலாம், அவங்களுடைய ஒரு ஃபீல்டு, அவங்க சஸ்டைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபீல்டில் பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் கூட கிடைக்காம இருக்குது. ஸோ அதுதான், அதை பற்றி பேசுகிறது தான் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பேசிக் நீட்ஸில் அது மீட் பண்ண முடியாமல் போகிறப்போ அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான், இதை பற்றி எல்லாம் பேசுகிறது தான் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அடுத்து பார்க்கணும்னு சொன்னால், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? 3 கேட்டகரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஒன்று, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, கடவுளுக்கு மறுப்பு சொல்கிறது. நான் கடைசி வரைக்கும் வந்து கடவுளை நம்பவே மாட்டேன், இருந்திருந்தா இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்காது இல்லையா, அதை பேஸ் பண்ணி பேசுவாங்க. இதில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆல்பர்ட் கேமஸ் ஃப்ரெஞ்ச் ரைட்டர், சாமுவேல் பெக்கெட், ஸோ இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ இவங்களுடைய ரைட்டிங்ஸில் நீங்கள் இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து பார்க்கலாம், ஏத்திஸ்ட் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் அ ரிபல் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் கன்வென்ஷனல் சொசைட்டி. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கன்வென்ஷனல் ஐடியாஸ் இல்லை ஸ்டீரியோடிபிக்கல் ஐடியாஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ரிபல் ஆவாங்க. அண்ட் அகெயின் நீங்கள் ஆல்பர்ட் கேமஸோட ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற பிளேயையும் இதில் எடுக்கலாம். இந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆன விஷயங்கள். ஏத்திஸ்ட் அண்ட் அகெயின்ஸ்ட் கன்வென்ஷனல் சொசைட்டி அப்படின்றது. தேர்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸிங் ப்ரொஃபவுண்ட் டிப்ரெஷன் கேன் அல்டிமேட்லி ரிசல்ட் இன் அ ட்ராஜிக் எண்ட். இந்த மாதிரி அவங்களுடைய டிப்ரெஷன்ஸை இல்லை அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறவங்க ஒரு உங்களுடைய எண்ட் ஆஃப் டே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிளே தான் வந்து லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் சிம்பத்தி, அதுலேயே அவங்களோட லைஃப் முடிகிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த கொஸ்டின், வெதர் தி எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் ப்ரெசன்ட் வேர்ல்ட். இப்போ உள்ள வேர்ல்டில் இருக்கா, அண்ட் எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கா? அஃப்கோர்ஸ் இட் இஸ். இங்கே வந்து நிறைய காரணங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்ட் வித் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். நம்மளும் இப்போவும் அதே மாதிரியான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு சொசைட்டியும் அந்தந்த சொசைட்டிக்கு ஏற்றாப்புல, அங்கங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்றாப்புல வந்து இந்த ஒரு கிரைசிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இஃப் வி சே இந்தியா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேர் பீப்புள் ஹாவ் பீன் அண்டர்கான் வித் சேம் ரீசன்ஸ். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிலீஜனாக இருக்கட்டும், இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லோன்லினஸ், இல்லை உங்களுடைய ஸ்டடீஸ் ப்ராப்பராக வந்து கொண்டு போக தெரியாமல் ஒரு ஹையர் ஸ்டடீஸில் போயிட்டு திணறதா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்கு கீழே வரும். அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ போகிற ஒரு கரண்ட் இஷ்யூ, ஸோ
பெரியார் பிஎஸ் சப்போர்ட் பீப்புள். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஒரு எல்லா இயர்ஸ்க்கும் இடையில மாட்டிட்டு இருக்கிறவங்க. இங்கே நீங்கள் எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸை பாஸ்டில் ஃபேஸ் பண்ண ஒரு பீரியட்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்ட் ஏரா. அந்த டைமில் இந்த சொசைட்டிக்கு ரிபலாக யார் இருந்தாருன்னு சொன்னால் அதில் இருந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் டிப்ரெஷனில் இருந்து போனவங்க தனி. அண்ட் காடுக்கு அகெயின்ஸ்டாக பேசினதும் அவருடைய ஐடியாஸில் ஒன்று. அண்ட் இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் இப்படி வந்து எடுத்து கொண்டு வராங்க. அண்ட் டிப்ரெஷன்லேயே போகிறது இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு வேலை அவங்க வந்து இதை எந்த மாதிரி மற்ற பீப்புள் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க, இருக்கிற எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை இங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே இந்த 3 கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸை தாண்டி என் லைஃபுக்கான பர்பஸ் என்ன, இல்லை நான் எதுக்காக வாழுறேன் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறப்போ கண்டிப்பாக அதுக்கான பர்பஸ் இருக்கும். பட் இண்டிவிஜுவலாக தேடணும்னா ஒரு பர்சனலாக ஒரு ரீசன் கண்டுபிடிக்கணும். இண்டிவிஜுவல் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கான ஒரு மீனிங் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் வந்ததுக்கான காரணம் எதுவாக இருக்கலாம்னு சொன்னால் இந்த மனித சமூகத்தில் என்னுடைய பார்ட்டிசிபெண்ட்டும் ஒன்று. அதே மாதிரி நம்ம எல்லாருடைய பார்ட்டிசிபெண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ எப்படி வந்து ஹியூமனை சோஷியல் அனிமல்னு சொல்கிறாங்க, இதுதான் பேஸான ஐடியா. அண்ட் இந்த எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தியரி பற்றி பேசினவங்க இல்லை அதில் வர்ற இந்த கிரிட்டிக்ஸ் அவங்களே சொல்கிறது என்னென்னா இங்கே நீங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறதுக்கான காரணத்தை தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த ஒரு சென்ஸ்லெஸ்னஸ் இல்லை ஒரு பர்பஸ்லெஸ்னஸ் இதுதான் நம்மளுக்கான ஒரு பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதை தேடி போனீங்கன்னா காலப்போக்கில் காணாமல் போயிடுவீங்க. அதுதான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே வந்து போகிறவங்க. ஒருவேளை உங்களுக்கும் இந்த க்ரைசிஸ் இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி வந்து இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எனக்கு இந்த லிட்ரரி ஒர்க்ஸோடைய ரெஃபரன்ஸோடு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவும் போட்டுருங்க. இதோட நம்மளுடைய இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.